ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் இருக்கோங்க. இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற எமாப்பூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம். மிக பழமையான திருக்கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய அனைத்து விவரங்களும், வரலாறு, புராணம், விசேஷங்கள், கட்டமைப்பு, அங்கே இருக்கிற சிற்பங்கள்னு அனைத்து விவரங்களும் இந்த காணொலியில் இருக்க போது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க. பகிர்றது மூலயமா நிறைய பேருக்கு இந்த கோயிலுடைய விவரங்கள் போய் சேரும். இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம். நம்ம கடை திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் பக்கத்தில் இருக்குங்க. சின்ன சின்ன அழகான பிராஸ் ஸ்டாச்சூஸ் நம்மக்கிட்ட இருக்குது. குவாலிட்டி ப்ரீமியமான பெரிய பிராஸ் ஸ்டாச்சூஸும் நம்மக்கிட்ட இருக்குங்க. 1 இன்ச் மினியேச்சர் சைஸ்லேருந்து பெரிய அளவிலான ஸ்டாச்சூஸும் நம்மக்கிட்ட இருக்குங்க. வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க. இல்லை நேராக நம்ம கடை திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் பக்கத்தில் இருக்குங்க. நேராக வந்தும் வாங்கிக்கலாங்க. இருக்கு பாருங்க, இந்த வயல்வெளிக்கு நடுவில் ஒரு ரோடு, அதுவும் ரொம்ப குட்டி ரோடு. ஆமாங்க. இப்போ நம்ம போகிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா எமாப்பூர் அங்கே இருக்குது. இது வந்து திருவெண்ணைநல்லூர் வேதபுரீஸ்வரர் கோயில். திருவெண்ணைநல்லூருக்கு, அதாவது கிருபாபுரீஸ்வரர் கோயிலேருந்து இந்த வேதபுரீஸ்வரர் கோயில் வெறும் ஒரு 10 நிமிஷத்தில் போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அவ்வளோ கிட்டக்க இருக்குது. தேவார வைப்பு ஸ்தலம். வைப்பு ஸ்தலம்னா என்னென்னா, இப்போது பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு 10 பதிகங்கள் அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து வேறு கோயில் பதிகத்தில் இடம்பெற்ற ஸ்தலங்கள் வந்து வைப்பு ஸ்தலம் அப்படின்னு அழைக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு வைப்பு ஸ்தலம் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற வேதபுரீஸ்வரர் கோயில். ஆஹா, ட்ரோன் ஷாட் எடுத்து பார்த்தா அப்படியே ஒரு பாம்பு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரோடு வயல்வெளிக்கு நடுவில். லக்கி நம்ம, ஏன்னா இந்த வழியாக பயணம் பண்ணுறதுக்கு. இது எங்கன்னா நம்ம ஹைவேலேருந்து வந்துட்ருக்கோம் இப்போ இந்த கோயிலுக்கு. பட் கார்லாம் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 2 வீலர்னால் இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், ரம்யமாக இருக்குது. உண்மையாலே வேறு லெவலுங்க இந்த ஏரியாவில். செம்ம ரிஃப்ரெஷிங்காக இருக்குது இந்த மாதிரி வண்டி ஓட்டுறது. இந்த பசங்க பாருங்கள், மீன்லாம் பிடிச்சிட்டு வரானுங்க போல். அடா 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 அடா. ஐயா வேடிக்கை பார்த்துனே வர்றாரு. கரும்பு, கீரை, நெல் எல்லாம் இருக்கு. வாவ். கோயில் இந்த ஊரில் தாங்க இருக்குது. வந்துட்டோம், கிட்டக்க வந்துட்டோம். பார்த்துக்கோங்க, இந்த வீடியோலாம் வந்து பல வருஷம், இப்போ நான் ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க வீடியோஸ். அப்போது இருக்கிற நிலைமைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள் தாண்டி ஊர்கள்லாம் வந்து மாறுதல் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த சந்தலியா இது இல்லை.
கோயில் இங்கே தான் இருக்குது. கோயில் திறந்துருக்கா தெரில, போய் பார்க்கணும். எப்படிடா வழி? மூடி இருக்கு. நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கும் போது இந்த கோயில் நடை சாத்தி தான் இருந்தது. கிராமங்களில் இருக்கிற பெரும்பாலான கோயில்களுடைய நடைமுறை இப்படி தான் இருக்குது. பூஜை நேரங்களில் மட்டும் கோயில் திறந்துருக்கும், பூஜை பண்ணிட்டு கோயில் நடை சாத்திட்டு போயிடுவாங்க. நம்மள மாதிரி ஆட்கள் வெளியூர்லேருந்து வந்து இந்த மாதிரி கேட்டோன்னா கோயிலை திறப்பாங்க. இதுதான் வந்து ஒரு நடைமுறையாக வந்து கிராமங்களில் இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நடை சாத்தியிருந்தா நீங்கள் இந்த மாதிரி கேட்டு போய் சுவாமியை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றது மூலமா இப்படி ஒரு கோயில், இப்படி ஒரு பழமையான சோழர் காலத்து அற்புதமான சிவபெருமானுடைய வைப்பு ஸ்தலம் நிறைய பேருக்கு இருக்குன்றது தெரியும். ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் ஏமாப்பூர். இந்த ஏமாப்பூர் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்குங்க. விழுப்புரத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர், திருவெண்ணைநல்லூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இந்த ஊர் அமைந்திருக்கு. மிக பழமையான ஒரு திருக்கோயில். இது வந்து பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இருந்திருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. சோழர்கள் இந்த கோயிலை கற்கோயிலாக திருப்பி கட்டியிருக்காங்கன்னு நம்பப்படுதுங்க. இங்க பராந்தக சோழன், ராஜராஜ சோழன் போன்ற சோழ மன்னர்களுடைய கல்வெட்டு குறிப்புகள் இந்த கோயிலில் காணப்படுதுங்க. இந்த கோயிலுடைய பெயர், இந்த ஊருடைய பெயர் என்னவா இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏமர பேரூர் நாடு அப்படின்னு இருந்திருக்குங்க. இங்க இருக்கிற சிவபெருமானுடைய பெயர் என்னவா இருந்திருக்குன்னா திருவலந்துறை ஆழ்வார் அப்படின்னு இருந்திருக்கு. திருவலந்துறை உடைய பரமசுவாமி, திருவலந்துறை மகாதேவர், திருவலந்துறை நாயனார் போன்ற பெயர்கள்ல இந்த சுவாமியோடைய பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இந்த கோயிலுடைய கல்வெட்டு குறிப்புகள்ல பராந்தக சோழர், சுந்தர சோழர், ராஜராஜ சோழர், ராஜேந்திர சோழர், 2ஆம் குலோத்துங்க சோழர்னு பல சோழ மன்னர்களுடைய கல்வெட்டு குறிப்புகள் இந்த கோயில்ல காணப்படுதுங்க. இந்த கோயிலுடைய புராணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் பிரளயம் வந்து வேதங்கள் வந்து அடித்து செல்லும் பொழுது நந்தி பகவான் அந்த வேதங்களை காப்பாற்றினார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு. இந்த கோயில்ல நந்தி அந்த வேதங்களை காப்பாற்றியதுனால திசை மாறி, அதாவது சுவாமியை பார்க்காம வாசலை நோக்கி இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலானது அஸ்வினி நட்சத்திரத்துக்கான கோயிலாங்க. இந்த சிவபெருமானை அக்னி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து வழிபட்டா நன்மை பயக்கும்ன்றது மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சிவபெருமான் யம பயத்தை நீக்குவார் அப்படின்றதும் இங்க ஒரு நம்பிக்கையா இருக்குங்க. இதெல்லாம் வந்து இந்த கோயிலுடைய புராணம், நம்பிக்கைகள். அடுத்து இந்த கோயில்ல இருக்கிற சன்னதிகள் என்னென்ன, இங்க இருக்கிற சுவாமிகள் யாரெல்லாம் இங்க இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல கோஷ்டத்துல பிச்சாடனர் இருக்காருங்க. மிக பழமையான சோழர் காலத்து திருமேனி. அதன் பிறகு தக்ஷணாமூர்த்தி இருக்காருங்க. தக்ஷணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டா நின்ற கோலத்துல விநாயகர் சன்னதி இருக்குங்க. விநாயகர் சன்னதிக்கு பக்கத்திலேயே முருகப்பெருமானுடைய சன்னதி. பின்பக்கத்தில் இருக்க கோஷ்டத்துல சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ரிஷபாரூதரா இருக்காருங்க. அடுத்து அம்பாள் சன்னதி. அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு பிரம்மதேவரை தரிசனம் பண்றோம். இவர் கோஷ்டத்துல வடக்கு திசை நோக்கி இருக்காரு. அடுத்து சண்டிகேஸ்வரர் சன்னதி. அடுத்து மகிஷாசுரமர்த்தினி. அவங்களுக்கு பக்கத்திலேயே அரிகண்டம், நவகண்டம் போன்ற சிற்பங்களை நம்மளால பார்க்க முடிந்தது.
அடுத்து சுவாமியை தரிசனம் பண்ண போறவங்க உள்ள நுழைஞ்ச உடனே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நந்தி பகவான் எதிர் திசையில இருக்காரு. சுவாமியை நோக்காம வாசலை நோக்கி நந்தி பகவான் இருக்காரு. அடுத்து பைரவரை நம்மளால தரிசனம் பண்ண முடியுது. முருகப்பெருமான், இந்த விநாயகர் பாருங்க, இவரும் நின்ற கோலத்துல மேல அவருடைய மகுடம், அதாவது இந்த கிரீடம் இல்லாம ரொம்ப அழகா கியூட்டா இருந்தாரு. அடுத்து துவாரபாலகர்கள், பெரிய துவாரபாலகர்கள், அவங்கள கடந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணுவாங்க. விழுப்புரம் மாவட்டத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில் இந்த கோயில். மிக பழமையான திருக்கோவில், தேவார வைப்பு ஸ்தலம். திருவெண்ணைநல்லூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கும் வந்து பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு கோயில், ரொம்ப பழமையான கோயிலுங்க. இந்த கோயிலுடைய லொக்கேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ், பை.